சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் புதன் சேர்க்கப்பெற்று 6ல் இருப்பதும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். வயது மூத்தவர்களுடைய ஆதரவு இருப்பதால், குறிப்பாக ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தற்போது குறைத்து கொள்ள முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக பெண்கள் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு 6 வியாழன் 7 வெள்ளி 8 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 3ஆம் தேதி திங்கட்கிழமையும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாகவும் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாகவும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சூரியன் சேர்க்கப்பெற்று 5ல் சஞ்சரிப்பதும் 6ல் சனி 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் கடந்த 4 மாத காலமாக வக்ரகதியில் இருந்து வந்த குரு பகவான் வருகின்ற 4ஆம் தேதி முதல், அதாவது செவ்வாய்க்கிழமை முதல் வக்ர நிவர்த்தி அடைந்து சஞ்சாரம் செய்ய இருப்பதும் மிகவும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக நல்ல லாபத்தையும் ஒரு வளமான பலன்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்லது ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 2 ஞாயிறு 3 திங்கள் 8 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். 4 செவ்வாய் 5 புதன் ஆகிய நாட்கள் சந்திராஷம் என்பதால் அன்றைய நாட்களில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.